ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாய் உங்கள் மத்தியில் நான் பேசுவேன் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன விஷயத்துக்குள்ள அவருடைய பெரிய வல்லமையை வைப்பார். அதாவது கோலியாத்துடைய உருவம் பெருசு, ஆனா அதை வீழ்த்தின தாவீதுடைய கல் மிகவும் சிறியது. ஏதோ சொல்றேன்னா, இந்த வீடியோல நான் சொல்ல போகிற ஒரு வெளிப்பாடு ஒரு சின்ன வெளிப்பாடா இருக்கலாம், ஒரு எளிமையான ஒரு வெளிப்பாடா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வீடியோவா இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், இந்த சின்ன ரெவலேஷன், இந்த சின்ன வசனம், இந்த சின்ன வீடியோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவையை குறித்து ஒருவேளை கலங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த தேவையில ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் என்பதை நான் பேச போகிறேன். ஆமா, ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார், அபிஷேகிக்கிறார், சபைக்குள்ள சேர்க்கிறார், நம்ம ஞானஸ்தானம் பெறுகிறோம், சபையில வளருகிறோம். இதை செஞ்சுட்டு என்னோட கடமை முடிஞ்சுப்பா, உன் லைஃபை நீ பார்த்துக்கோ அப்படின்னு விடுகிற தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நமது தேவையை குறித்து கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா. ஆமா, இந்த வீடியோ எதை குறித்தான தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொன்னா, நீங்க கலங்கிக்கிட்டு இருக்கிற காரியம் ஒரு தேவையா இருக்கும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் ஒரு தேவை, 10 ரூபாய் தேவை, 1 லட்சம் ரூபாய் தேவை, கோடி தேவை. அதை சந்திக்கிற ஆண்டவருக்கு எல்லாமே சமம்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த வீடியோல நான் பேச போற காரியம் என்னன்னு சொன்னா, 2 விதத்தில் தேவையை சந்திக்கிற இயேசு, 2 விதத்தில் தேவையை சந்திக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தால் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் இருக்குவார், நிறைவேற்றுவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையால, தன்னுடைய வசனத்தால, தனது வல்லமையால உங்களுடைய சின்ன பெரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். எஸ், நான் 2 காரியம் பேச போறேன். ஆண்டவர் அவர் தொட்ட பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில தேவைகள் வரும்போது அதை 2 ஸ்டைல்ல 2 விதமாக சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். நம்பர் 1, கர்த்தராகிய தேவன் தன்னுடைய சீஷர்கள் மத்தியில ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது, சீஷர்களை இணைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, உனக்கும் எனக்கும் வரிப்பணம் கட்டுவதற்கு நீ போய் கடல்ல ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அந்த மீன்ல காசு இருக்கும்னு சொன்னார். பேதுரு போனார், தூண்டில போட்டார், அந்த மீனுடைய வாயில வெள்ளி பணம் இருந்தது. எஸ், கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா, நமது தேவன் அன்றாட தேவையை சந்திக்கிறவர். அன்னைக்கு இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் ஒரு வெள்ளி பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த வெள்ளி பணத்தை ஒரு மீன் வாயில வைத்து பிதா அனுப்பினார், இயேசுவுக்காகவும் பேதுருவுக்காகவும். எஸ், உங்களுடைய தேவன், நீங்க நம்புற ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய அன்றாட தேவையை போஷிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கடைசி அந்த வீடியோ முடியும் போது டெஸ்டிமனில நான் சொல்லியிருந்தேன், நிறையவுடைய பேரை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி பேசினாங்க. எனக்கு கால் பண்ணாங்க, நீங்க சொன்ன அந்த பேர் என்னுடைய பேர், அந்த ஸ்ரீதர் நான் தான், அந்த தேவி நான் தான் சொன்னாங்க. இப்போ கூட நான் ப்ராஃபட்டிக் ஒரு அனாயிட்டிங் இறங்குறத நான் பார்க்கிறேன். அன்னைக்கு உங்க பிள்ளையோடைய ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளையோடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டமையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு, அதை நீங்க கட்டியே ஆகணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு பணத்தை நீங்க போய் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தேவையோடு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க யதார்த்தமா பார்க்கல, நீங்க தற்செயலா பார்க்கல. தேவன் தான் இந்த ப்ராஃபட்டிக் வேர்டை உங்க கையில அகப்பட செய்திருக்கிறார். ஆமென். பேதுருவுடைய அன்னைக்கு தேவையாகிய வெள்ளி பணத்தை மீன் வாயில் அகப்பட பண்ணினார். உங்களுடைய இன்றைய தேவை, அது 500 இருக்கலாம், 5000 இருக்கலாம், லட்சம் ரூபாயா இருக்கலாம், ஏன் கோடியா இருக்கலாம், இன்னைக்கே அகப்பட பண்ணுவா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையோட மத்தியில போனவங்களுக்கு தான் அந்த காயம் தெரியும். தேவையோட மத்தியில போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அந்த ஜெபம் உடைஞ்சு உள்ள இருந்து கண்ணீரோட வரும். ஆமென். சரி, 2வது காரியம், தேவன் தேவையை சந்திக்கிற இன்னொரு ஸ்டைல், அவர் சந்திக்கிற விதத்தில் இன்னொரு மறுபக்கம், இன்னொரு ஸ்டைல நான் சொல்றேன். அதே பேதுரு தான், அதே இயேசு தான். அவர் வலையை அலசி கொண்டிருக்கிறார். இயேசு அந்த படகிட்ட வரார். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது பேதுரு சொல்றார், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் அகப்படல. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலைய இந்த பக்கமா போடு, ஆழத்துக்கு கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்றான், ராத்திரியெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், நான் ஒரு மீனவன், ஒண்ணுமே அகப்படல. ஒரு வசனம் அங்க வரும், ஆகிலும் உமது வார்த்தை என்று நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லி வலைய போடுறான். வசனம் சொல்லுகிறது, வலை கிளியத்தக்க, கூட்டாளிகளுக்கு கொடுக்கத்தக்க, படகு நிரம்பத்தக்க,
3 தக்க பாருங்க. வலை கிளியற அளவுக்கு கிளியல, உங்க பேங்க் பேலன்ஸ் நிரம்பத்தக்க ஆசீர்வதிப்பார். வலை கிளியல, படகு நிரம்பத்தக்க, எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கத்தக்க நிரம்பி வழுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். செகண்ட் ஸ்டைல், இரண்டாவது தேவன் சந்திக்கிற விதம் என்னன்னா, உங்களுடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆண்டு சந்திப்பார். சொன்னேன், பேதுருடைய அன்றைய தேவையாகிய வெள்ளி பணத்தை மீன்ல கொடுக்க பண்ணினார். உங்களுடைய இன்றைய ஒவ்வொரு நாளும் தேவையை சந்திப்பார். வசனம் சொல்றது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். வசனம் சொல்றது, நித்தமும் நடத்துவார். 100 ரூபாய் தேவை நடத்துவார், வீட்டு வாடகை நடத்துவார், குழந்தைக்கு பால் வாங்க காசு நடத்துவார், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நடத்துவார், சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கணும். பாஸ்டர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஊழியக்காரங்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கும், இன்னைக்கு தேவை நடத்துவார். ஏன்னா அவர் அன்றைய தேவையாகிய பேதுருடைய வெள்ளி பணத்தை மீன் அகப்பட பண்ணினார். அதே இயேசு ஒரு நாள் தேவையை சந்திக்கிறவர் இல்ல, அந்த பேதுருடைய லைஃப் டைம் செட்டில்மெண்டா அவன் படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்தார். அதே இயேசு உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான செட்டில்மெண்ட் எதை சொல்லலாம், உங்க மகளுடைய திருமண காரியத்துக்கான பணத்தை சந்திப்பார். இத்தனை பொன் குழந்தை வச்சிருக்கேன், 3 பெண் குழந்தை வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பெண்ணுக்கு தேவையான திருமண தேவையை பணத்தை சந்திப்பார். உங்க மகனுடைய திருமண தேவையை சந்திப்பார். அந்த வீடை கட்டி முடிக்க முடியாம, இதெல்லாம் ஒரு நாள் தேவை இல்லை இல்லையா? இது ஒரு நாள் தேவை கிடையாது. இது ஒரு வீடை கட்டி முடிக்க லட்சம் ரூபாய் வேணும், கோடி வேணும், சந்திப்பார். உங்களுடைய லாங் டைம் ப்ராசஸ், ஒரு பெரிய தரிசனம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த தரிசனத்துக்கு பல கோடி ரூபாய் தேவை, சந்திப்பார். ஆக மொத்தத்துல அவர் ஒரு நாள் தேவையும் சந்திப்பார், உங்க லைஃபுக்கு தேவையான மொத்தத்தையும் சந்திப்பார். மீன்வாயில ஒரு நாளுக்கான பணத்தை அகப்பட பண்ணினார், அவனுடைய படகை நிரம்பத்தக்க மீனையும் கொடுத்தார். இந்த வெளிப்பாடு உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இந்த வெளிப்பாடு உங்களை கண்களை திறக்கட்டும். தேவையை குறித்து கலங்கி இருக்கிற உங்களுக்கு இது ஒரு ஆவியில ஒரு பலனை உண்டு பண்ணட்டும், ஆத்துமால பலனை உண்டு பண்ணட்டும். ராபாலா ஷாகாராபாதா. வசனம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த தேவையா இருக்கட்டும், ஆண்டவரை சந்திக்க வல்லமை உள்ளவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.